வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் யார், அவர்கள் முக்கிய பொறுப்புகள் என்ன என்பதை இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் ரியல் எஸ்டேட் கம்பெனியில் அல்லது சொந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு ஒரு அடிப்படை தகவலாக இது அமையும். ரியல் எஸ்டேட் என்பது வாங்குபவர் விற்குபவர் இணைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் விற்பனைக்கு அல்லது வாடகைக்கு எடுத்து செல்ல உதவுபவர்கள். அவர்கள் தான் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு. இந்த ஏஜெண்ட் இல்லாமல் ப்ராப்பர்ட்டியை வாங்குவது அல்லது விற்குவது கடினம். இந்த ஏஜெண்ட் இருந்தால் மிகவும் சுலபமாக டீல் செய்வதில் முக்கிய உதவும். இந்த ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்க போகிறோம். நம்ம புரியுதா? என்னென்ன பொறுப்புகள் அப்படின்னு சொன்னால், சில இப்போ இதெல்லாம் இருக்குது. என்னென்ன பொறுப்புன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மிக முக்கியமான வேலை என்னன்னா, ப்ராப்பர்ட்டியை மார்க்கெட்டிங் பண்ணணும். அதாவது சொத்துக்களை சரியான வாங்குபவரிடம் கொண்டு சேர்ப்பது. இதுதான் ஒரு ஏஜெண்டோட பேக் போன். புரியுதுங்களா? முதல்ல ப்ராப்பர்ட்டியை மார்க்கெட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, விளம்பரம் பண்ணணும். பேனரு, போஸ்டரு எல்லாமே யூஸ் பண்ணணும். வீடு அல்லது பிளாட் எந்த இடத்துல இருக்குன்னு, என்ன ப்ரைஸு, என்ன ஸ்பெஷல் அதில் இருக்குது, இதையெல்லாம் ஹைலைட்டு பண்ணி மாதிரி டிசைன் பண்ணி வெளியே போடணும். அப்போ தான் கஸ்டமர் நல்லா பார்க்குறதுக்கு ப்ராப்பராக இருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் மார்க்கெட்டிங்கை நல்லா பண்ணணும். அடுத்து என்னன்னா, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். இப்போ மோஸ்ட்லி பையர்ஸ் ஆன்லைனில் தான் இருக்காங்க. வாங்குறவங்கெல்லாம் ஆன்லைனில் பார்த்து தான் நம்ம ப்ராப்பர்ட்டியை எதாக இருந்தாலும், இடமா இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வாங்குகிறாங்க. அதனால் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸு, யூடியூப்பு, இந்த தளங்களில் நாளுக்கு நாள் ப்ராப்பர்ட்டி ஃபோட்டோஸு, வீடியோஸு, டீட்டெயில்ஸ் போஸ்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மெத்தடில் பையர்ஸ் உங்களை நேரடியாக கான்டாக்ட் பண்ண வாய்ப்பு அதிகம். பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களை ஃபோன் நம்பரை கூப்பிட்டு கேட்பாங்க, டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸு. அடுத்து ப்ராப்பர்ட்டி போர்ட்டல்ஸ். எதெல்லாம் விளம்பரம் பண்ணலாம்? 99 ஏக்கர்ஸ்னு ஒரு வெப்சைட் இது இருக்குது. மேஜிக் பிரெக்ஸு, ஓஎல்எக்ஸு, ப்ராப்பர்ட்டி போர்ட்டல் லிஸ்டிங் போடுறது மிகவும் முக்கியம். இந்த போர்ட்டலில் தான் பையர்ஸ் ஆல்ரெடி சர்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் விற்பனைக்கு நம்ம விளம்பரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்பாங்க. ஸோ உங்கள் லிஸ்டிங் அவர்கள் கண்ணில் படுவது ஈஸி. அந்த இதில் போட்டு அந்த போர்ட்டலில் போட்டாங்க, ப்ராப்பர்ட்டி போர்ட்டல்ஸில். சரியா? எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்ல போனால், 2BHK பிளாட் சேரில் தஞ்சாவூர், ப்ரைஸ் 45 lakhs, பார்க்கிங் அவைலபிள்னு ஒரு சிம்பிள் போஸ்ட்டு 4-5 ஃபோட்டோஸு ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா ஒரு நாளில் 20-30 என்கொயரி வந்துடும். புரியுதா? அடுத்து லோக்கல் மார்க்கெட்டிங், நியூஸ் பேப்பர், லோக்கல் நியூஸில் ஒரு ஸ்மால் ஆடு கொடுக்கணும். அல்லது மார்க்கெட்டிங் செக்ஷனில் ஒரு ஹோர்டிங் பேனர் வச்சிங்கன்னா உங்கள் ஏரியாவில் யாரெல்லாம் வாங்க சர்ச் பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் அது தெரியும். அந்த ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் வாங்க போகிறாங்களோ அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணணும். அப்போ தான் உங்களோட ரியல் எஸ்டேட் ஸ்ட்ராங்காக பவராக உங்கள் லோக்கல் நெட்வொர்க்குக்கு போய் சேரும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். இதுதான் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டிங் மெயின் ஒர்க்கு. சொத்துக்களை சரியானவர்களிடம் கொண்டு சேர்க்கிற திறமைதான் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுடைய
பிக்கஸ்ட் ஸ்கில். புரியுதுங்களா? சொத்துக்களை வந்து சரியானவரிடம் கொண்டு சேர்க்கிறது தான் ஒரு திறமை தான் ரியல் எஸ்டேட்டோட பிக்கஸ்ட் ஸ்கில்லே அதுதான். சரிங்களா? அடுத்து ரியல் எஸ்டேட்டில் இன்னொரு முக்கியமான வேலை வந்து என்னன்னா, பையர் செல்லரையும் கனெக்ஷன் பண்ணணும். பையரையும் செல்லரையும் கனெக்ஷன் பண்ணணும். அதாவது வாங்குபவர் என்ன தேடுகிறார், விற்குபவர் என்ன ஆஃபர் பண்ணுகிறார், இருவரையும் சரியாக இணைத்து டீல் கம்ப்ளீட் முடிக்கணும். என்ன ஒன்று, ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை பையருக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். சொத்தோட விவரத்தை பையர்னா வாங்குபவருக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போதான் பையர் வந்து ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் கிளியர் பண்ணணும். ஒரு பையன் ஒரு ஹவுஸு ஏன்னா ஒரு பிளாட் பார்க்க வரும்போது அந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன ஸ்பெஷல், என்ன சைஸு, என்ன அப்ரூவல், என்ன அமெனிட்டிஸ் என்ன வசதிகள் எல்லாத்தையும் ஈஸியாகவும் நம்பிக்கையோடவும் சொன்னால் என்ன பையர் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகும். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு சார் இது 1200 ஸ்கொயர் ஃபீட்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு, மெயின் ரோட்டுக்கு ஜஸ்ட்டு 200 மீட்டர்ஸ், நார்த் ஃபேஸிங்கு, ப்ரைஸ் நெகோசியேட் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். இன்னும் ஷார்ட்டாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் பையர்ஸ்கிட்ட. இதெல்லாம் செஞ்சாதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதில் சொன்னால் கஸ்டமர் வந்து இன்ட்ரெஸ்டாக புரிஞ்சுக்குவாங்க. பையர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் செல்லருக்கு கம்யூனிகேட் செய்யணும். பையர்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, வாங்குறவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு விற்பவர்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே மாதிரி பையர்ஸின் எக்ஸ்பெக்டேஷன் ஏதாவது இருந்தால் அது செல்லருக்கு நேர்மையாக தெளிவாக கம்யூனிகேட் பண்ணணும். உதாரணத்துக்கு பையர் சொல்கிறாரு, சார் நான் கேஷ் பேமெண்ட் பண்ண போகிறேன், கொஞ்சம் ப்ரைஸ் குறைச்சி பண்ண முடியுமா? அப்போ அந்த பாயிண்டை செல்லருக்கு பொலைட்டாக சொல்லணும். செல்லரின் கண்டிஷன் பையருக்கு சூட் ஆகலைன்னா நாம் ஸ்மூத்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு மிடில் பாயிண்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும். இதில் தான் ஒரு ஏஜென்டின் கம்யூனிகேஷன் ஸ்கில் தெரியும். இதில் தான் ஒரு ஏஜென்டோட கம்யூனிகேஷன் ஸ்கில் தெரியும். சரியாக சொன்னால் பையர்ஸ் என்ன வேண்டும்னு செல்லருக்கு சொல்வது, செல்லர் என்ன சொல்லுவாரோ பையருக்கு சொல்லுவது, இந்த 2 திசைகளிலும் வந்து கம்யூனிகேஷன் சரியாக நடந்தால் தான் ஒரு டீல் ஃபைனல் ஆகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இதுதான் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டின் கோர் ஒர்க்கு. புரியுதா இல்லையா? பையருக்கும் செல்லருக்கும் இடையே பர்ஃபெக்ட் கனெக்ஷன் உருவாக்கணும். டீல் ஸ்மூத் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் பையருக்கும் செல்லருக்கும் வந்து ஸ்மூத் கனெக்ஷனு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ப்ராப்பர்ட்டி விசிட்டு. சொத்தை வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து பார்க்குறதுக்கு பையருக்கும் செல்லருக்கும் ஏற்பாடு பண்ணணும். யார்? ஏஜென்ட் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டின் இன்னொரு முக்கியமான பொறுப்பு இதுதான். ப்ராப்பர்ட்டி விசிட் அரேஞ்ச் பண்ணி பையருக்கும் செல்லருக்கும் சரியான வழிகாட்டல் கொடுக்கணும். அப்போ தான் ஏஜென்ட் மேலே புல் நம்பிக்கை வரும், பையருக்கும் செல்லருக்கும். புரியுதுங்களா? வாங்குபவருக்கும் விற்பவருக்கும். முதல்ல பையருக்கு செல்லருக்கும் சிரமம் இல்லாமல் சைட்டு விசிட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். பையர் என்ன டைம் வரும், பையருக்கு என்ன டைம் வேணும், வாங்குபவருக்கு செல்லர் ப்ராப்பர்ட்டி ஷோப் பண்ண வருவாரா, ஏதாவது கீ கலெக்ஷன் தேவையா, அனைத்தையும் ஏஜென்ட் தான் அரேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் ஒரு ஏஜென்ட்டோட முக்கியமான பணிகள், இந்த சைட் விசிட் வந்து அரேஞ்ச் பண்ணுவது. புரியுதுங்களா? ப்ராப்பர்ட்டி விசிட் செய்யும்போது செய்ய வேண்டியவை, லொக்கேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிக்கு பையருக்கு அழைத்து போன உடனே என்ன பண்ணணும், அந்த இடத்தோட சரௌண்டிங்ஸு, அதில் உள்ள வசதிகள், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி என்னென்ன இருக்குது பக்கத்தில்,
எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் பையருக்கு. ப்ராப்பர்ட்டி ஃபியூச்சர் காட்டி விளக்குவது, ப்ராப்பர்ட்டியில் என்ன ஸ்பெஷல், ஃபேஸிங் டைரக்ஷன், சைஸ் அப்ரூவல், கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி, இதெல்லாம் பையருக்கு கிளியராக சொல்லணும் வாங்குவருக்கு. டவுட்டை கிளியர் செய்யணும். அப்போக்கப்போ பையர் கேட்குற எந்த கேள்விக்கும் சார் ட்ரைனேஜ் எப்படி, வாட்டர் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் பேஷன்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், அமைதியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். சைட் விசிட், பையருக்கு முன்பே வர சொல்லி லொக்கேஷனை ஷேர் செய்யணும். ப்ராப்பர்ட்டி கிளீன் ப்ரெசன்டபிள் ஆக இருக்குமா கன்ஃபார்ம் பண்ணுங்கள். டூப்ளிகேட் கீ ஆர் அக்சஸ் அரேஞ்ச்மெண்ட் கிளியர் பண்ணுங்கள். விசிட்ஸ் பாசிட்டிவ் பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணணும். அர்ஜென்சி பையரை வந்து அர்ஜென்சி செய்ய வேண்டாம். பையரை ஃபீல் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஏன் சைட் விசி இம்பார்ட்டன்ட், ஒய் சைட் விசி இஸ் இம்பார்ட்டன்ட். ஆன்லைன் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லது. ஆனால் பையர் டீலாக ப்ராப்பர்ட்டி நின்று பார்த்தா தான் அவருக்கு வாங்கணுமா வேண்டாமா என்ற கிளாரிட்டி வரும் பையருக்கு வாங்குவருக்கு. ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் பார்த்தா ஒன்றும் தெரியாது, தெரியும் ஓரளவுக்கு, இருந்தாலும் ரியலாக அங்கே சைட்டில் போய் பார்த்தா தான் ஒரு முடிவுக்கு வருவார் வாங்குவார் அந்த ப்ராப்பர்ட்டியை. அது எதை வேணாலும் இருக்கலாம், புரியுதுங்களா? அந்த நேரத்தில் ஏஜென்ட்டின் எக்ஸ்பிளனேஷன் தான் பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ். ஏஜெண்டோட பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த நேரத்தில் வந்து இன்ஃப்ளூயன்ஸாக ஏஜெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் பையருக்கு, ஏஜெண்ட் வந்து. சரிங்களா? அடுத்து வந்து என்ன பார்க்கணும், ரியல் எஸ்டேட்டோட இன்னொரு முக்கியமான ஸ்கில் வந்து என்னன்னா நெகோசியேஷன் பண்ணணும். நெகோசியேஷன்னா விலையை வந்து பேரம் பேசி கொடுக்கணும் பையருக்கும் செல்லருக்கும் இடையில. அதாவது வாங்குபவர் விற்குபவர் மத்தியில் சரியான விலையை அட்ஜஸ்ட் பண்ணி இருவருக்கும் பொருத்தமான ஒரு மிடில் பாயிண்ட் கண்டுபிடிக்க உதவணும். பையர் சைடு என்ன கேட்குறார், பையர் எப்போதும் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும்னு பார்த்துருப்பார். பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு வாங்கின ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் நல்ல விலைக்கு வாங்கணும்னு வாங்கி பார்த்துருப்பார். ஸோ அவர் சொல்லுவது சார் கொஞ்சம் நெகோசியேட் பண்ண முடியுமான்னு கேட்பார். ஆமாம், கொஞ்சம் நெகோசியேட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன், இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுறேன், நெகோசியேட் பண்ணி நம்ம சொல்லணும். ஏஜென்ட் வந்து சொல்லணும் பையருக்கு. இந்த பையர் எக்ஸ்பெக்டேஷனை பையர் சொன்ன மாதிரி செல்லருக்கு நேர்மையான டெலிவரி பண்ணணும், நேர்மையாக சொல்லணும். பையர் சொன்னதை யாருக்கு, விற்பவர்கிட்ட நம்ம நேர்மையாக சொல்லணும், உண்மையாக சொல்லணும் ஏஜென்ட் வந்து. புரியுதுங்களா? செல்லர் சைடு, செல்லர் என்ன எதிர்பார்க்கிறார், செல்லருக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் இருக்கும். யாரு, விற்பவருக்கு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் இருக்கும். அவர் சொல்லுவார், சார் இந்த ரேட்டு நான் ஆல்ரெடி பல என்கொயரியில் பார்த்துருக்கேன் சார், சரி இந்த கொஞ்சம் குறைச்சி கொடுங்க சார், சார் கொஞ்சம் மட்டும் நெகோசியேட் பண்ணுறேன் சார், கொஞ்சம் மட்டும் நெகோசியேட் பண்ணுங்கள் சார். செல்லர் மிட் செட் பையருக்கு கால்ம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். செல்லர் வந்து மைண்ட் செட்டை பையருக்கு அமைதியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். புரியுதுங்களா? ஏஜென்ட் ரோல் என்னன்னா, இதில் இருவருக்கும் ஏஜென்ட் ஜாப் என்னன்னா பையருக்கும் செல்லருக்கும் அக்செப்டபுளாக இருக்கும் ஒரு மிடில் ரேட் சக்ஸஸ் பண்ணணும். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு ஒரு பிளாட் வந்து 5 லட்சம்னா பையர் வந்து 45 கச்சாங்கன்னா ஒரு 48 லட்சத்துக்கு நம்ம வந்து நெகோசியேட் பண்ணி டீலை க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து டீல் க்ளோஸ் ஆகும் சூழ்நிலை உருவாக்குதல். சார் பையர் என்ன இருக்கா சார், கேஸ் ரெடி சார், ரிஜிஸ்ட்ரேஷன் இமீடியட் சார், ஸோ சின்ன கொஞ்சம் விலை வந்து ரேட் கம்மி பண்ணிக்கிங்க சார், டீல் இப்போ ஸ்மூத்தாக முடிஞ்சிடும் சார் அப்படின்னு செல்லருக்கு வந்து நம்ம ஏஜென்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெகோசியேட் பண்ணும்போது பையருக்கும் செல்லருக்கும் ப்ரெஷர் ஃபீல் ஆகக்கூடாது, ப்ரெஷர் பண்ணக்கூடாது யாரையுமே, ரெண்டு பேர்த்தையுமே கால்மாக கம்யூனிகேஷன் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நெகோசியேட் பண்ணுறதுன்னா எப்படின்னா, செல்லர் ப்ரைஸும் 50 லேக்ஸ்னு வச்சுக்கோ ஒரு பிளாட்டு, பட்ஜெட்டு பையர் பட்ஜெட் வந்து 48 லேக்ஸில் இருக்காரு, 48 லட்சத்துக்கு வந்தால் வாங்குறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் செல்லர் என்ன சொல்கிறாரு, 50 லட்சம் தான் நான் விற்பேன் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஏஜென்ட் வந்து என்ன பண்ணணும்னா, சார் 49 லட்சத்தில் அருகில் வந்துட்டா டீல் க்ளோஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு செல்லருக்கு ஸ்மூத்தாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ தான் டீல் வந்து க்ளோஸ் ஆக உதவும்.
ரியல் எஸ்டேட்டில் நெகோசியேஷன் என்பது ஒரு ஆர்ட். ஏஜென்டின் கம்யூனிகேஷன் ஸ்டைல், பேஷன், பையர் செல்லருடன் பில் பண்ணுற ட்ரஸ்ட்டு, இதெல்லாம் முக்கியம். இதுவே எல்லாமே டீல் சக்ஸஸ் ஆக காரணம். எல்லாமே இருந்து தான் டீல் சக்ஸஸ் ஆகும். நெகோசியேஷன் புரியுங்களா? அடுத்து டாக்குமெண்டேஷன் அசிஸ்டன்ஸ். ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு டாக்குமெண்டேஷன் சப்போர்ட் மிக முக்கிய பங்கு. பையர் செல்லருக்கும் டாக்குமெண்ட்டை கிளியராக இருக்கான்னு பார்க்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்மூத்தாக நடக்க உதவுவது வந்து ஏஜென்ட்டோட முக்கியமான வேலை. பேசி டாக்குமெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா வேணும். ஏஜென்ட் வெரிஃபை செய்ய வேண்டிய முக்கிய கோப்புகள் என்னென்னா பட்டா, சிட்டா, அடங்கல், ஈசி, சேல்டீடு, முந்தைய விற்பனை சான்று, அப்ரூவல் லேஅவுட்டு, டிடிசிபி, ரெரா டாக்குமெண்ட்ஸு, டேக்ஸ் ரிசிப்ட், டேக்ஸ் கட்டியிருந்தாங்கன்னா கவுஸ் அண்ட் லேண்ட் டேக்ஸு, பேரண்ட் டாக்குமெண்ட்ஸு, மூலப்பத்திரங்கள், 30 வருட டாக்குமெண்ட்ஸு, லாஸ்ட் 30 வருஷத்துக்கு டாக்குமெண்ட்ஸு, லீகல் எக்ஸ்பர்ட்டிஸ் செய்யலாம் சொல்லலாம். இது சிறந்தது. அக்ரிமெண்ட் ப்ரிப்ரேஷன் பண்ணணும். அடுத்து உரிமை ஒப்பந்தம். ஏஜென்டோட பங்கு என்னென்னா பையர் செல்லர் கண்டிஷன்களை கரெக்ட் பண்ணணும். பையர் என்ன சொல்கிறாரு, செல்லர் என்ன சொல்கிறாரு, இந்த கண்டிஷன்லாம். அட்வான்ஸ் அமௌண்ட்டு என்ன, பேலன்ஸ் அமௌண்ட்டு கிடைக்கும் தேதி, எவ்வளோ பேலன்ஸ் அமௌண்ட் எப்படி கொடுப்பீங்க, டிசிஷன் ரேட்டு, கேன்சலேஷன் டேர்ம்ஸு, இதெல்லாம் அட்வொகேட்டை கொடுத்து ஒரு சேல் அக்ரிமெண்ட் டிராஃப்ட்டு பண்ணுறதோடு தான் ஒரு ஏஜென்ட்டோட முக்கியமான பணி. சொத்துக்களை பதிவு செய்கிறது எப்படின்னா ஏஜென்ட் செய்யும் வேலை. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஸ்லாட் அரேஞ்ச் பண்ணணும், நம்ம தான், ஏஜென்ட்டு தான். ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் செய்தல், தேவையான ஆவணங்களை ப்ரிப்பேர் செய்யணும். பையர் செல்லர் எப்போ வரணும்னு என்று கோஆர்டினேட் பண்ணணும். ஸ்டாம்ப் டியூட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் டியூட்டி பற்றிய இன்ஃபோ கொடுக்கணும். தம்ப் இம்ப்ரெஷன், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், வெரிஃபிகேஷன் ஸ்லிப்பு, ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதும் காப்பி ஆஃப் சேல் டீடு பையருக்கு கொடுக்க என்ஷூர் பண்ணணும். இதெல்லாம் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டோட பொறுப்புகள். அடுத்து என்ன பண்ணணும்னா ஆஃப்டர் சேல் சப்போர்ட், விற்பனைக்கு பின் உதவி. டீல் முடிந்த பிறகு ஏஜென்ட் உதவலாம். பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு உதவலாம். எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் நேம் சேஞ்சு, சொசைட்டி, நகராட்சி அப்ரூவலுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இதெல்லாம் செய்துவிடும் ஏஜென்ட்டுக்கு பையர் வந்து செல்லர், ஏஜென்ட்டுக்கு பையர் செல்லர் வந்து முக்கியமான நம்பிக்கை வரும். பையருக்கும் செல்லருக்கும் ஏஜென்ட் மேலே முக்கியமான நம்பிக்கை வரும். சரி நண்பர்களே, இன்னைக்கு முதல் நாளில் வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் என்பவர் யார் இதெல்லாம் பார்த்தோம். நாளைக்கு வந்து என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா ரெசிடென்ஷியல் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். டே 4 வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் நண்பர்களே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நான் உங்கள் சங்கரமூர்த்தி. பாய். நெக்ஸ்ட் நான் see you tomorrow. Thank you.